இன்னைக்கு என்ன டேட்? ஹியூமன் ரைட்ஸ் டே. சரி, ஓகே. வேற உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அது இந்தியாவா இருந்தானே, வேர்ல்டா இருந்தானே, கோயம்புத்தூரா இருந்தானே, எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ் டே. சரி, ஓகே. எப்பத்துல இருந்து ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க? 1948. செலிப்ரேட் பண்ண எப்ப ஆரம்பிச்சாங்க? செலிப்ரேட் பண்ணணும் எப்போ முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க? இல்லையா? சரி, யார் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி யூஏ ஐநா சபை. சரியா? சரி, ஓகே. சோ இந்தியாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? சரி, ஓகே. December 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. சரிங்களா? சோ மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 அப்படிங்கிறது. சரிங்களா? சோ எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 10 1948ல நமக்கு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சரிங்களா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமை பிரகடனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐநா வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? வெளியிட்டு எல்லா நாடுகளாலையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு டிசம்பர் 10 1915ல இருந்து ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகே. சோ என்ஹெச்ஆர்சினா நம்ம இந்தியாஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரிங்களா? இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 12 1993ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்தியாவுக்காக. ஓகே. சோ இது மட்டும் இல்லாம நம்ம டிசம்பர் 10 என்ன செலிப்ரேட் பண்றோம்னு பார்த்தோம்னா நோபல் பிரைஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். எப்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசம்பர் 10 1901ல இருந்து நமக்கு நோபல் பிரைஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. சோ அது போக மூதறிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? மூதறிஞர் ராஜாஜி. சோ ராஜாஜி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. சரிங்களா? சோ இவர் எப்ப இறக்குறாருன்னா நமக்கு டிசம்பர் 25 1972. சோ இதுல இறக்குறவர். இவருடைய முழு பெயர் என்ன?
ராஜகோபாலாச்சாரி. சரிங்களா? விடுதலை போராட்டத்துல இவருடைய பங்கு ஏதாவது ஒரு முக்கியமான போராட்டம் சொல்லுங்க. வேதர் திருச்சி டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். காந்தி வந்து எங்க பண்ணாரு? தண்டி மார்ச். சரிங்களா? காந்தி வந்து இந்தியா லெவல்ல தண்டி மார்ச் பண்றாரு. ராஜாஜி வந்து தமிழ்நாடு லெவல்ல திருச்சி டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பண்றாரு. சரிங்களா? சோ இவருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு. என்னன்னா மேங்கோ ஆஃப் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு விலங்குக்கும் ரைட்ஸ் டே. சரிங்களா? இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டே. சோ இன்னைக்கு என்னென்ன நாட்கள்? ஹியூமன் ரைட்ஸ் டே, சத்தியமா இதுவே கேட்கும். ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் கேட்டுச்சு. குளோபல் ரைட்ஸ் டே, ராஜாஜியோட பர்த்டே, இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டே. ஸோ இது எல்லாமே முக்கியமான டே. அதாவது ஒவ்வொரு நாட்களும் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா கூட நிறைய நாட்கள் வரும். ஆனா எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? பட் இன்னைய நாள் பொறுத்தவரையும் நம்ம சொன்ன அந்த 4 டேஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாத்துக்கோங்க. ஓகே. வேற ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ்? ஆர்பிஐ கவர்னரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலா யாரு? சக்தி காந்ததாஸ் பதிலா சஞ்சய் மல்ஹோத்ரா. சரி, ஓகே. சக்தி காந்ததாஸ் எத்தனாவது கவர்னர்? 25th கவர்னர். எப்பத்துல இருந்து எப்போ வர? 2018. எந்த மந்த்ல அவரை போட்டாங்க கவர்னரா? சரி, பிரச்சனை இல்லை. இப்போ டிசம்பர்ல அவர் வந்து கேன்சல் பண்றாங்களா? டிசம்பர்ல தான் அவரை போட்டாங்க. சரிங்களா? 2018 டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப 2024 டிசம்பர் 10 இன்னைக்கு வர அவர் கவர்னரா இருப்பார். நாளையில இருந்து சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவரு 26th கவர்னரா அப்பாயின்மெண்ட் ஆகிறார். சரிங்களா? ஆர்பிஐல பாத்துட்டீங்களா? ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஏப்ரல் 1 35. எந்த ஆக்ட் மூலமா ஃபார்ம் பண்ணாங்க? ஆர்பிஐ ஆக்ட் அட் 1934. ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? ஆஸ்போன் ஸ்மித், ஓஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறார். சரி, ஓகே. ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எங்க இருந்துச்சு? ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எங்க இருந்துச்சு? இப்போ எங்க இருக்கு? இப்போ மும்பை. ஃபர்ஸ்ட் கொல்கத்தா. ஃபார்ம் பண்ணும்போது கொல்கத்தால தான். ஓகே. ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ்ட்னு சொன்னாங்க? 47. சரியா? சரி, 49. ஆர்பிஐயோட டெஃபினிஷன் சொல்லுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, ஆர்பிஐயோட சிம்பிள்ல என்ன இருக்கு? சிம்பிள் ஆஃப் ஆர்பிஐ டைகர். அப்புறம் சரி, ஓகே. பிரேக்ல பாருங்க. சரியா? பனைமரம் தான். சரியா? பனைமரம் அப்புறம் புலி, இது ரெண்டும் இருக்கு சிம்பிள் ஆஃப். சரி, ஓகே. ஆர்பிஐக்கு ஒரு ஸ்பெஷல் நிக் நேம் ஒன்று இருக்கும், தெரியுமா?
பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஓகே. டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு டாபிக்கே பிரச்சனை தான். சரிங்களா? பேரிடர். ஓகே, வழக்கம் போல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹசார்ட்னா என்ன? ஹசார்ட்ஸ் அப்படின்னா என்ன? இடர்கள் அப்படின்னா என்ன? சொல்லுங்க. டெஸ்ட்ராய் ஆகிறது. சரி, வேற? இடைஞ்சல்கள். ஓகே, அன்றாட வாழ்க்கையில நிகழக்கூடிய இடைஞ்சல்கள். சரி, ஓகே, வேற? எனிஒன்? இடர்கள், பேரிடர்கள், பேரழிவு, இதுல ஏதாவது ஒண்ணுக்கு டெபினிஷன் இதுதான் அது அப்படின்னு கிளைமேட் இல்லைங்க. நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்கிறேன். அதாவது வந்துட்டு இப்போ பேரழிவுனா கிளைமேட்டிக் சேஞ்ச்னால நடக்கும். சரிங்களா? இப்போ ஹியூமன் ஹசார்ட்ஸ் பண்ணா அதனாலேயும் பிரச்சனைகள் நடக்கும். நான் ஃபேக்டர்ஸ் கேட்கல, மீனிங் கேட்கிறேன். அதாவது பேரழிவுனா என்ன, இப்ப பேரிடர்னா என்ன, இல்ல அட்லீஸ்ட் இடர்னா என்ன? டிஸ்ட்ராய் ஆகுறது. ஓகே, ஃபைன். டிஸ்டர்பன்ஸ். அப்போ இடர்னா என்ன? டிஸ்டர்பன்ஸ். ஓ, டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் மாடரேட் டிஸ்டர்பன்ஸ், மேஜர் டிஸ்டர்பன்ஸா? சரி, ஓகே. அதாவது அழிவுக்கு உருவாகுது, இயற்கை காரணங்களால வந்து அழிவுக்கு. ஓகே, ஃபைன். சோ ஒரு இயற்கை காரணிகளாலேயோ இல்ல மனித காரணங்களாலேயோ ஒரு பொருளோ இல்ல ஒரு நபரோ, சரிங்களா, பாதிக்கப்பட்டா அதுதான் இடர். சரிங்களா? மனுஷனுக்கு மட்டும் அது கிடையாது. சரிங்களா? ஒரு பொருள் பாதிக்கப்பட்டாலும் அது ஒரு இடர் தான். சரிங்களா? இப்ப போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது, நமக்கு எதுவும் ஆகல, ஒரு மரம் வேரோட சாஞ்சு விழுகுதுன்னா அது ஒரு இடர் தான். சரிங்களா? ஒரு பிரிட்ஜ் இடிஞ்சு விழுகுது, அது ஒரு இடர் தான். இதே அந்த இடத்துல ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான்னா அதுவும் ஒரு விதமான இடர் தான். ஓகே. சோ ஹசார்ட்ஸ். சோ ஹசார்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. It's defined as things, persons, events, or factor that poses as a threat to people, structures, or economic assets and which make cause a disaster. மக்களுடைய கட்டமைப்பு, பொருளாதாரம், சொத்துக்களுக்கு வந்துட்டு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்ல நபர் அல்லது நிகழ்வு அல்லது காரணம், இதுல எதுவா இருந்தாலும் சரி, இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல பீப்புளையோ இல்ல எக்கனாமிக் பேசிக்லயோ வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிச்சுன்னா அது நமக்கு ஹசார்ட்ஸ். தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து மனுஷனால மட்டும் நடக்கக்கூடியது கிடையாது. சரிங்களா? இயற்கையாவே கூட நமக்கு நடக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ்? சோ நமக்கு ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஓல்டு பிரெஞ்சு லாங்குவேஜ், விச் மீன்ஸ் கேம் ஆஃப் டைஸ், பகடை விளையாட்டு அப்படிங்கிறதா ஹசார்ட்ஸ் அப்படி. இத அரபிக்ல ஹஸ் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து அரபிக்ல சொல்லுவாங்க. இது ஸ்பானிஷ்ல ஹசார். கவனிக்கணும், இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும். சரிங்களா? சப்போஸ் இதை கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜ்னு கேட்டா நீங்க பிரெஞ்சுன்னு போட்டுறக்கூடாது. சரியா? ஏன்னா ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு தமிழ்லையும் ஹா ஆ ரெண்டு மாறும். சரிங்களா?
டிசாஸ்டர். டிசாஸ்டர்ங்கிற வேர்டு நம்ம எப்படி சொல்லுவோம்னா டிஸ் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது, லத்தீன் மொழியில இருந்து வந்தது. ஓகேங்களா? டிஸ் பிளஸ் ஆஸ்ட்ரோங்கிற ஒரு லத்தீன் மொழியில இருந்து வந்தது. இதோடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேட் ஸ்டார். பேட் ஸ்டார். சோ நமக்கு ஹசார்ட் அப்படிங்கிறப்போ அது பிரெஞ்சு, டிசாஸ்டர் அப்படிங்கிறப்போ அது லாட்டின். ஹசார்ட்ஸ்னா நமக்கு கேம் ஆஃப் டைஸ், டிசாஸ்டர்னா பேட் ஸ்டார். நேச்சுரல் ஹசார்ட்ஸ்ங்கிறது என்ன? நேம்லயே சரிங்களா, இயற்கை காரணிகளால நமக்கு உருவாகக்கூடிய பிரச்சனைகள். சோ இதை எப்படி தூண்டி விடப்படுது தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது இது வந்து இயற்கையா நடக்கக்கூடியதான்னு கேட்டா நடக்கக்கூடியதுதான். ஆனா அது இயற்கையான காரணங்கள் மட்டும் காரணம் கிடையாது. நம்ம மனிதன் எவ்வாறு அந்த இயற்கையை பயன்படுத்துறானோ அதை பொறுத்து அது மாறுது. சரிங்களா? இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அட்மாஸ்பியரை வந்துட்டு ரொம்ப அசுத்தப்படுத்துறதுனால கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நேச்சுராவே அந்த கிளைமேட் வந்துட்டு இதாகல, மாசுபடல. சரிங்களா? அந்த மாசுக்கு ஒரு காரணமா நம்ம இருக்கிறதுனால அது நேச்சுரல் அசால்ட்டா கன்வெர்ட் ஆகுது. எப்படிப்பட்டதுன்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். அதாவது என்னன்னா நீங்க அதுல இருந்து உடனே மீண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ ஒரு கால்ல அடிபட்டுருச்சு போற வழியில, இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான இயற்கை காரணங்களால வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாதாரண பிரச்சனைகள் நீங்களே மத்தவங்க ஹெல்ப் இல்லாம அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியும்னா அது ஹசார்ட்ஸ். பட் இதே டிசாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு மத்தவங்க சப்போர்ட் வேணும். சரிங்களா? ஆனா மத்தவங்க சப்போர்ட் இருந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்குது டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லிமிட்டட் டைம்ல நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேரிழப்பு, கிரேட் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி, அப்புறம் லைஃப்க்கான ஒரு லாஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இதுல இருந்து வெளியே வரணும்னா நீட்ஸ் டு அசிஸ்டன்ட் ஃப்ரம் அதர்ஸ். நமக்கு மற்றவங்களோட சப்போர்ட்ல இருந்து தான் நம்ம டிசாஸ்டர்ல இருந்து வெளியில வரணும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால மீண்டே வர முடியாது. யாருடைய சப்போர்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப காலம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பேரழிவுக்கு. சுனாமி. இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டுக்கு சுனாமி. சரி, வேர்ல்டு லெவல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பேரழிவு. ஹிரோஷிமா, நாகசாகி. சரிங்களா? பல்வேறு தலைமுறை கடந்தும் இன்னமும் அந்த பாதிப்புங்கிறது இருக்கு. எங்க நடந்துச்சு ஹிரோஷிமா, நாகசாகி? ஜப்பான். ஓகே. சோ டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். ஹசார்ட்ஸ் முதல்ல எப்படி வகைப்படுத்துறாங்க? பொதுவா பாக்குறப்போ ரெண்டு வகை தான். எதுனா பேஸ்ட் ஆன் தர் கேசஸ் அண்ட் அக்யூரன்ஸ், அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அதுக்கு அடுத்து பேஸ்ட் ஆன் த ஆரிஜின், அதோடைய தோற்றம், அந்த ஹசார்ட்ஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. சோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஹசார்ட்ஸ், அடுத்து ஹியூமன், அப்புறம் ஹியூமன் பிளஸ் நேச்சர் ரெண்டும் சேர்ந்து
சோ பொதுவா இடர்களோட வகைகள் மொத்தம் 2 தான். சரிங்களா? அதுல நிகழ்வுகள் அடிப்படையில 3. ஐ திங்க் தோற்றத்தோட அடிப்படையில 8ன்னு நினைக்கிறேன். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் ஹசார்ட்ஸ். சரிங்களா? சோ இதெல்லாம் நேச்சுரல் ஹசார்ட்ஸ். சொல்லுங்க. சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம், எரிமலை வெடிப்பு, சூறாவளி, புயல். ஓகே, புயல். வேற நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட்ஸ், வெப்ப அலைகள். ரைட், சூப்பர், வெப்ப அலைகள். சரி, ஓகே. சோ இதுல மேனோட ரோல் எதுவும் இருக்காது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சருடைய ப்ராசஸ் மட்டும்தான். எதுனா பார்த்தீங்கன்னா எர்த்குவாக்ஸ், ஃப்ளோட்ஸ், சைக்ளோன் ஸ்டோர்ம்ஸ், த்ராட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், சுனாமிஸ், பால்கனிக். இதனால உருவாக்கப்படக்கூடியது. சரிங்களா? பெரும்பாலும் மனிதன் வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஹசார்ட்ஸ் கிரியேட் பண்றாரு? வாட் கேக்கல. வார் டைம். ஓகே, வார் மனிதனால உருவாக்கக்கூடிய ஒரு ஹசார்ட்ஸ் தான். வேற சூப்பர், ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட்ஸும் ஒரு ஹசார்ட்ஸ் தான், மனுஷனால உருவாக்கக்கூடியது. வேற மேஜரா பண்ணக்கூடியது. இதை பண்ணலன்னா நமக்கு வந்துட்டு தூக்கமே வராது. பொல்யூஷன். பொல்யூஷன் அதுக்கு மூலாதாரமே நாம தான். சோ இது போக இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன்ஸ். சரிங்களா? இண்டஸ்ட்ரியல்னால பொல்யூஷனுக்குள்ள வந்துடும். சரிங்களா? நீரை மாசுபடுத்துறது, காத்த மாசுபடுத்துறது, நிலத்தை மாசுபடுத்துறது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா நமக்கு ஏதாவது வந்துட்டு பொல்யூட்டட் ஆகுதா? மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் நம்ம பூமியில வீசுறதுனால. டாபிக் ரொம்ப காமனான டாபிக் தான். ஆனா எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம புக்ஸ்ல இருக்கிறதுக்கும் ஒரு சில டீடைல்ஸ்லாம் வந்து மேட்சே ஆகாது. கொஸ்டின்ஸ் ரொம்ப புதுசா இருக்கு. கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் ஸ்லைடு நோட் பண்ணீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே கொஸ்டின் கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். எஸ், கரெக்ட். டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? அப்படியா? சரி, வரும் பின்னாடி பார்க்கலாம். புயல்கள் வரும்போது அதை ஞாபகப்படுத்துங்க இன்னொரு தடவை. நோட் பண்ணியாச்சா? ஓகே. சோ நமக்கு ஹசார்ட் வேஸ்ட், பொல்யூஷன் ஆஃப் ஏர், வாட்டர் அண்ட் லேண்ட், டேம் ஃபெயிலியர்ஸ், வார்ஸ், சிவில் கான்ஃபிளிக்ட், டெரரிசம் எல்லாமே மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய இடர்கள். சோ இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. டிராபிக் பண்றதுங்கிறது
இது என்ன இன்சிடென்ட்னு ஏதாவது தெரியுதா? இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டுச்சு இல்ல, அந்த incident. இது ஏதாவது கோவில் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா? திருவாரூர், மதுரை. சோ கூட்ட நெரிசல் அதுவுமே ஒரு விதமான அசாட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் சோசியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா குவாஷி நேச்சுரல் ஹசார்ட்ஸ் சொல்லுவாங்க, பகுதி இயற்கை இடர்பாடுகள் அப்படின்னு. சோ நமக்கு என்ன, நேச்சுராவே வந்துட்டு மரங்களை நம்ம அழிக்கிறதுனால என்ன ஆகும், மழைப்பொழிவு குறையும், வறட்சி ஏற்படும். சோ வறட்சின்னு பார்த்தோம்னா அது நேச்சுரல் ஹசார்ட்ஸ், இதே மரங்களை வெட்டுறதுங்கிறது ஹியூமன் ஹசார்ட்ஸ். சோ இது ரெண்டுமே இந்த இடத்துல இதாகும். சோ அதுக்கடுத்து என்ன ஆகும், மரங்களை வெட்டுறதுனால மண் அரிமானம் ஏற்படும், நிலச்சரிவுகள் உருவாகும், ஃப்ளோட்ஸ் ரொம்ப அதிகமாகும், விண்டோடது அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கக்கூடும். ஸோ அது போக வேற என்ன பார்த்தோம்னா இந்த மவுண்டைன்ஸ் ஏரியாஸ்ல, எக்ஸவேட்டிங் டனல்ஸ்ல, சரிங்களா, இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு ஒரு பிடிமானம் இல்லாத மண்ணோட தன்மை இருக்கிறப்போ சரிவுகள் எப்பனாலும் ஏற்படும். மைன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிக்கிக்கிட்டாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா நிலச்சுரங்கங்கள்ல? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனித செயல்பாடுகள்னாலையும் இயற்கை அழிவுகள்னாலையும். ஸோ அதை விட வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேங்க்ரோவ், சதுப்பு நில காடுகளை வந்துட்டு, சதுப்பு நில காடுகள் அழியுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் அழிஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இங்க தமிழ்நாட்டுல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? பிச்சாவரம். எந்த டிஸ்ட்ரிக்ட்? கடலூர் டிஸ்ட்ரிக்ட். சரி, ஓகே. அந்த பாயிண்ட் சொல்லும் போது சொல்லுவோம், எதுக்காக பயன்படுது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம்? மண்ணரிப்பை தவிர்க்கிறதுக்காக. வேற? எஸ், வேவ்ஸோட அந்த ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ நிலத்தடி நீர் மட்டத்தை தக்க வச்சுக்கும் நம்மளுடைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாமே. சரிங்களா? ஸோ அது போக வந்துட்டு பயோஸ்பியர் ரிசர்வா நமக்கு ஆக்ட் ஆகும், உயிரினங்களை வந்து பாதுகாக்கும் நம்மளுடைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ அது அழிஞ்சாலும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்லாத மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு புதர் வடிவ காடுகள் மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம புயலோட வேகத்தை கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? கடலோர பகுதிகளில் மெயினா எங்க சொல்லியிருக்கோம், பிச்சாவரம் வந்துட்டு எந்த பகுதி, கடற்கரையா ஆறா? கடற்கரை, கடற்கரை பகுதி. அப்படிங்கிறப்போ இந்த புயலோட வேகத்தை கட்டுப்படுத்தும். சரிங்களா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல அழிஞ்சதுன்னா நம்ம புயலோட தாக்கத்துக்கு முழுமையா ப்ராப்ளம் ஆகும். ஸோ அடுத்து ஸ்மாக். ஓகேங்களா? எங்க மோஸ்ட்லி அர்பன் ஏரியாஸ்ல நடக்கக்கூடியது புகைமூட்டங்கள். ஸோ அப்படிங்கிறதும் நமக்கு பிரச்சனைகள் தான். அது போக தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறுறது, அடுத்து வந்து இந்த மரக்கட்டைகளை எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்துட்டு இந்த மூடு பனின்னு சொல்லுவாங்க, போக்லீஸ். மூடு பனினா என்ன? குளிர்காலத்துல நடக்குது இல்ல, ஆக்சுவலி அதோட நேச்சுரல் என்ன மூடு பனினா? எஸ், நம்மளோட கிளாரிட்டியா இருக்காது, விஷன் கிளாரிட்டியா இருக்காது, நமக்கு எதுவுமே தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு கர்நாடகா. ஸோ அங்க எல்லாமே வந்துட்டு இதுதான் இருக்கு, அந்த மூடு பனி தான் இருக்கு. எவ்வளவு க்ளோஸ்ல நின்னீங்கனாலுமே டச் பண்ணா மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா விஷயம் தெரியாது. அதிர்வெண், வைப்ரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது நமக்கு 2004ல வந்துட்டு சுனாமி வந்துட்டு எப்படி வந்துச்சு, இந்தியாவில் உருவாச்சு. அது எங்க உருவாச்சு? இந்தோனேஷியா. ஸோ அதோட வைப்ரேஷனோட எஃபெக்ட் தான் நம்மளோட இந்தியாவை அந்த அளவுக்கு பாதிச்சு. எந்த ஒரு ஹசார்ட்ஸுக்குமே வந்துட்டு சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷனால தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு அது கடத்தப்படுறது. ஒரு எர்த்குவாக்கே வருதுன்னா, எர்த்குவாக் இங்க மட்டும் கீழே மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் எர்த்குவாக் வரும். அதுல அதோட வைப்ரேஷன் மேல கடத்தப்படாம இருந்தது அப்படின்னா
நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த வைப்ரேஷன் அடுத்து சொல்ல போனா எர்த்வாக்குங்கிறது பூமிக்கு மேல வராது, பூமிக்கு உள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். அது மேல எப்படி வருது, அந்த வைப்ரேஷன் கடத்திட்டு வருது. ஒரு சம் பர்டிகுலர் ஃபோக்கஸ்ல பாயிண்ட்ல இருந்துட்டு அந்த வைப்ரேஷன் எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து பூமிக்கு மேல அது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அங்கதான் வந்து இந்த பாதிப்புங்கிறது உருவாகிறது. இடம் ஒண்ணா இருக்கும், விஷயம் நடக்கிறது ஒண்ணா. பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஆரிஜின், தோற்றத்தோட அடிப்படையில ஸோ 8 வகையா நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பியரிக் ஹசார்ட்ஸ், அடுத்து ஜியாலஜிக்கல் சீஸ்மிக் ஹசார்ட்ஸ், ஹைட்ரோலஜிக்கல் ஹசார்ட்ஸ், பால்கனிக் ஹசார்ட், என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ், பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் ஹசார்ட்ஸ், ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 8 ஹசார்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. மேஜரா ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் பார்த்தாலும் நம்ம இந்தியா லெவல்ல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அப்ப இந்தியாவில மேஜரா நடக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எர்த்குவேக். சோ எர்த்குவேக்னா என்ன? நிலநடுக்கம். சரி, அடுத்து நிலநடுக்கம்னா என்ன? எர்த்குவேக்கா? இல்ல வேற யாருக்காவது ஹிந்தி, மலையாளம்? டெக்கான் பிளேட்ஸ், டெக்கான் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. டெக்கான் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் எங்க நடக்கும்? மேண்டல்ல. மேண்டல்னா தமிழ்ல நான் ரெண்டுமே பிரிச்சுதான் சொன்னேன். தமிழ் மீடியத்துக்கும் தமிழ்ல சொன்னேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ்ல சொன்னேன். இத்தனைக்கும் நான் தமிழ் மீடியம், ரெண்டையும் கலெக்ட் பண்ணி தான் சொல்றேன். கருவம். இங்க 3 சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல. எர்த்தோட 3 பார்ட். கருவம், கரு, மேலோடு. இல்லையே, நீங்க கருவம் என்கிற கரு அப்படிங்கிறத வந்துட்டு 2ஆ பிரிச்சு சொல்றீங்க. கருவம், கவசம், மேலோடு. சரியா? சோ இதுல கவசத்துல நடக்கக்கூடியதுதான் நம்மளுடைய டெக்டானிக் பிளேட்ஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ். சரிங்களா? சோ அப்படிங்கிறப்போ நமக்கு எர்த் 3 பார்ட்டா இருக்கு. அப்படிங்கிறப்போ டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா இங்க இந்த கவசத்துல நடக்குது. சோ இந்த கவசத்துல நடக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, நிலநடுக்கம் எங்க உருவாகுதோ அது ஃபோக்கஸ், மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஃபோக்கஸ்ல இருந்து என்ன ஆகும்னா அந்த அதிர்வெண்கள் கடத்தப்படும். சரிங்களா? புவியோடைய மேற்பரப்புக்கு கடத்தப்படும். சோ அந்த பகுதி என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா எபிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக் சென்டர், புவி நில அதிர்வு மையம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது வந்து மையம், இது வந்து மையம், இது வந்து நில அதிர்வு மையம் அப்படிம்பாங்க. ஃபோக்கஸ், எபிக் சென்டர். இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நிலநடுக்கம் உருவாகக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டா ஃபோக்கஸ். சரிங்களா? அது எங்க கடத்தப்படுதுன்னு கேட்டோம்னா எபிக் சென்டர்ல கடத்தப்படுது. சரியா? சரி, ஓகே. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் அதிர்வுகள் வந்து எந்த மாதிரி கடத்தப்படும்? அலைகளா? சரிங்களா? வேவ்ஸா தான் கடத்தப்படும். சோ அப்படி எத்தனை டைப் ஆஃப் வேவ்ஸா கடத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 டைப் ஆஃப் வேவ்ஸா கடத்தப்படுது. ஒன்னு பாடி வேவ்ஸ். ஓகேங்களா? பாடி வேவ்ஸ் உடல் அலைகள்னு சொல்லுவாங்க, பாடி வேவ்ஸ். அண்ட் அனதர் ஒன் இஸ் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஓகேங்களா? மேற்புற அலைகள். சோ இப்படி கடத்தப்படும். சோ இந்த பாடி வேவ்ஸ் அப்படிங்கிறது எப்படி கடத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா P and S waves. சோ 2 வேவ்ஸா கடத்தப்படுது, P waves and S waves கடத்தப்படுது. பட் இதுவே நம்ம சர்ஃபேஸ் வேவ்ஸ் பார்த்தோம்னா L waves, L waves கடத்தப்படுது. சரியா? சரி, ஓகே. இந்த P waves, S waves, L waves இதுல இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே அலைகள் தான். அந்த அலைகள் பரவக்கூடிய தன்மையை பொறுத்து அதோடைய பெயர்கள் மாற்றப்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த P waves அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட், ஒரு பொருள் அப்படின்னா அது என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கும்? சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு வேவ்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடியதான் P waves. 3லயுமே இது கடந்து போகும், மூவ் ஆகும்.
அதுவும் எப்படி மூவ் ஆகும்னா 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல. பி வேவ்ஸ்ங்கிறது 3 நிலைகளிலுமே 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல நமக்கு மூவ் ஆகக்கூடிய. பட் இதுவே எஸ் வேவ்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஒன்லி ஃபார் சாலிட், திடப்பொருள்கள்ல மட்டும்தான் இது வந்து மூவ் ஆகும். சரிங்களா? சோ எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். சோ இந்த எல்லுங்கிறது டேஞ்சரஸ் வேவ்ஸ். ஓகேங்களா? இது வந்தா கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நமக்கு பார்க்கலாம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட்ல நமக்கு மூவ் ஆகும். பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் வந்து இந்த எல் அலை. ஏன்னா இது சர்ஃபேஸ் வேவ்ஸ் தானே, ஸோ டோட்டலா எல்லாத்து மேலேயும் நமக்கு ஈஸியா ஃபார்ம் ஆகும். எர்த்குவாக்கை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? சீஸ்மோகிராஃப். ஓகே. மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல் ரிக்டர் ஸ்கேல். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு எர்த்குவாக்கை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டாங்க, கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு சீஸ்மோகிராஃப், அதுதான் கருவி. அதே அளவுகோல் எது, ஸ்கேல் எதுன்னு கேட்டாங்கன்னா ரிக்டர். சோ ரிக்டருடைய ஸ்கேல் வேல்யூ என்ன? 0 to 9. 0 to 9 ரிக்டர் ஸ்கேலோட வேல்யூ 0 to 9. இதுல 0 to 1, 0 1 to 2, 1 to 3ங்கிறப்போ ஒவ்வொரு லிமிட்ஸுக்குமே வந்துட்டு இன்பிட்வீன்ல 10 மடங்கு ஆற்றல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஓகேங்களா? 0ல இருந்து 1ங்கும் போது 10 ஆகும். அந்த 10ல 1ல இருந்து 2ங்கிறப்போ அது 100 ஆகும். 2ல இருந்து 3ங்கிறப்போ அது 1000 ஆகும். சோ அந்த மாதிரி அலைகளோட வேல்யூங்கிறது ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு கடத்தப்படுறப்போ 10 மடங்கு அதிகமாகும். அப்ப 0 to 9க்குள்ள நமக்கு அந்த ரிக்டர் வேல்யூவை மெஷர் பண்ணும். இதே நிலநடுக்கத்தோட தீவிரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல் இது. இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை மெஷர் பண்ணக்கூடியது, நிலநடுக்கத்தோட தீவிரத்தை மெஷர் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா மெர்கலி அப்படிங்கிற ஸ்கேல் தான் வந்துட்டு நமக்கு நிலநடுக்கத்துடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது. சோ இதோட வேல்யூ பாக்குறப்போ நமக்கு 1 to 12க்குள்ள இந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இத்தாலியை சேர்ந்த மெர்கலி அப்படிங்கிறவரால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மெர்கலி ஸ்கேல். சோ எர்த்குவாக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பூமியுடைய மேற்பகுதியில, அதாவது வந்துட்டு இந்த கிரஸ்ட் அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் தான் நமக்கு என்னன்னா பூகம்பம்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இது உருவான இடத்துல இருந்து எல்லா டைரக்ஷன்லயுமே ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? இங்க பாயிண்ட்ல இருந்து இப்படி போகுது அப்படின்னா போய் இந்த இடத்த மட்டும் தான் பாதிக்கும், இல்ல இந்த டைரக்ஷன்ல போகும், இந்த டைரக்ஷன் போகணும் பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது. வேவ்ஸ் வந்து காமனா தான் ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி காமனா ஸ்ப்ரெட் ஆகுற வேவ்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா ஏற்கனவே ஏற்பட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கும், பாதிக்கப்பட்ட பகுதின்னு. சோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளா இல்ல புதிய பகுதிகளான்னு பொறுத்து அதை பொறுத்துதான் அதோடைய பாதிப்போட தன்மைங்கிறது மாற்றம். ஏன்னா பாறைகளுடைய இடப்பெயர்ச்சி தான் வந்துட்டு நிலநடுக்கத்துக்கு வெறும் காரணமா இருக்கு. சரியா? நாட் ஒன்லி டெக்டானிக் பிளேட்ஸ். இப்போ டெக்டானிக் பிளேட்ஸ் இங்க இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா கீழே இருக்க ராக்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகும். மூவ் ஆகுறப்பதான் அது வந்து கொஞ்சம் சரியா ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சரியா ஆரம்பிக்கிறதுனால வந்துட்டு
ஏற்கனவே அதனால பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறத பொறுத்துதான் நிலநடுக்கத்தோட பாதிப்புங்கிறது வித்தியாசமாகும். இடத்துக்கு இடம் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சோ அப்படி நம்மளுடைய கண்ட்ரியில பார்த்தோம்னா ஜோன்ஸா பிரிச்சிருக்காங்க. எர்த்குவாக்ஸ் வந்து எத்தனை ஜோன்ஸா இருக்குன்னு பிரிச்சிருக்காங்க. சோ டோட்டலா பாக்குறப்போ நம்மளுடைய கண்ட்ரியில 4 ஜோன்ஸ். ஓகேங்களா? மொத்தமா நமக்கு சீஸ்மிக் ஜோன்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டோம்னா வேர்ல்டு லெவல்ல 5. சரிங்களா? வேர்ல்டு லெவல்ல சீஸ்மிக் ஜோன்ஸ் வந்துட்டு மொத்தம் 5 ஜோன்ஸ், 1ல இருந்து 5 வரை. பட் அதுல இந்தியால எத்தனை இருக்குன்னு கேட்டோம்னா ஒன்லி 4. எது இல்லைன்னு கேட்டோம்னா ஜோன் 1 அப்படிங்கிறது இந்தியாவில கிடையாது. அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் இயர்ல. இந்தியாவில் காணப்படாத நிலநடுக்க பகுதி எது? என்னங்க? எஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்கதான் வந்து இந்த 4 ஜோன்ஸ் பிரிச்சு இந்திய தர நிர்ணய பணியகம். இந்த ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 பிரிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்மளுடைய நிலநடுக்கத்தால பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிப்பை அளவிடக்கூடியது என்ன ஸ்கேல்? மெர்கலி ஸ்கேல். ஸோ அந்த மெர்கலி ஸ்கேலுடைய வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த ஜோன்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல எப்படின்னு பார்த்தோம்னா ஜோன் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு பிலோ 5 மெர்கலியா இருக்கு. பிலோ 5 மெர்கலில இருந்தா அது ஜோன் 1. சரிங்களா? இதே ஜோன் 2 அப்படின்னா நமக்கு பிலோ 6, அடுத்து 7, 8, 9. பட் ஜோன் 5 வரப்போ 9 வந்து எபோவா இருக்கு. 9 விட எபோவா இருந்தா அது ஜோன் 5. சோ அந்த ஜோன் 5 ஓட ரிக்டர் வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு பார்த்தோம்னா 8 எபோவா இருக்கும். ஜோன் 5 உடைய மெர்கலி வேல்யூ 9 எபோவா இருக்கும். அதே ரிக்டர் வேல்யூ 8 எபோவா இருக்கும். இந்தியாவில பிரிச்சிருக்கிற ஜோன்ஸ் ஏரியாஸ். ஜோன் 5 கீழே இதெல்லாம் வருது. தமிழ் சொல்லுவாங்க தலையில டெரிட்டரிஸ், பிரதேசம், இந்த பகுதிகள் அப்படிங்கிறது. சோ இதுல நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்போ ஜோன் 3 கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஜோன் 3க்கு கீழே எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சென்னை, அடுத்து திருவள்ளூர், நெக்ஸ்ட் வேலூர், அடுத்து காஞ்சிபுரம், நெக்ஸ்ட் சேலம், நெக்ஸ்ட் திருவண்ணாமலை. இது எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டுல ஜோன் 3க்கு வரக்கூடிய பகுதி. சோ தமிழ்நாட்டுல மொத்தம் 2 பகுதி, ஒன்னு ஜோன் 2 அண்ட் ஜோன் 3. ஜோன் 3ல இருக்கிறது போக மீதி இருக்கிற அத்தனை பகுதிகளுமே ஜோன் 2க்குள்ள வரும் தமிழ்நாட்டுல பேலன்ஸ். திருவள்ளூர் ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க.
ராங் ஒன் எதுன்னு சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஏ தமிழ்ல படிக்கிறேன். ஓகே தானே? அடுத்து நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன். தமிழ்ல படிக்கிறேன். நிலநடுக்கம் என்பது புவிப்பரப்பில் ஏற்படும் அதீத புவி அதிர்வை குறிக்கும். நிலநடுக்கம் என்பது புவிப்பரப்பில் ஏற்படும் அதீத புவி அதிர்வை குறிக்கும். அதாவது an earthquake is sudden rapid shaking of the surface of the earth. கரெக்டா தப்பா? கரெக்ட். சரி, ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நிலநடுக்கமானது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். கரெக்டா தப்பா? இல்ல வானிலை அறிக்கை மையம் வந்து நாளை வந்து நிலநடுக்கம் ஏற்பட போகிறது. சரி, ஓகே. ஸ்டேட்மெண்ட் 3, நிலநடுக்கத்தின் போது பொருட்சேதம், காயங்கள் மற்றும் உயிரிழப்பு போன்றவை ஏற்படும். ஸ்டேட்மெண்ட் 4, நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தின் உள்ளே இருத்தல் மின் தூக்கிகளை பயன்படுத்தி கொள்ள கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் மின் தூக்கிகளை பயன்படுத்தி கொள்ள லிப்ட் பண்ணக்கூடாதா? சீக்கிரம் தப்பிச்சிருவோமா? எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ ஆகலாம். சரிங்களா? பில்டிங்கே டேமேஜ் ஆகலாம். அப்புறம் குருவி படத்துல கீழே போற மாதிரி வந்து பூமிக்கு கீழே போயிட்டு தான் மறுபடியும் மேல வரணும் வாய்ப்பு இருந்ததுன்னா. சரி, ஓகே. சோ நமக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் நோட் பண்றீங்களா? ஒரு காமன் கொஸ்டின், நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது டேஷ். சரியா? வறட்சியான நிலை, அதிக மழை, சுற்றுலாவினரின் வருகை, சிறப்பு நகர திட்டம். ஆன்சர் நாட் நோ. ஹெவி ரெயினா? கரெக்ட். சோ இதெல்லாம் தான் நம்மளுடைய சீஸ்மிக் ஜோன்ஸ் உடைய பார்ட்ஸ். எந்தெந்த ஸ்டேட்ஸ் எந்தெந்த இதுக்குள்ள வருதுன்னு பார்த்துக்கோ. சோ தமிழ்நாடு இதுக்குள்ள இருக்கு. ரெண்டுக்குள்ளேயுமே வரும். சரிங்களா? ஜோன் 3ல மட்டும் பர்டிகுலர் ஏரியாஸ். ஓகேங்களா? என்னென்ன சொன்னோம்? சென்னை எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளதான். தெரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? சரி, ஓகே. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்கு பாருங்க. ஒரு மேப் கொடுத்துட்டு நானே ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பாக்குறது இல்ல என்ன இருக்குன்னு. பேரிடர் மேலாண்மை, தேசிய பேரிடர் மேலாண்மை இன்ஸ்டிடியூட் கல்லூரியா? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஓகே, சரி. இதுக்கு முன்னாடி எர்த்குவேக் நடந்ததுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அதான் கேட்பாங்க. சோ Jan 26, 2001 என்ன டேன்னு தெரியுதா? ரிபப்ளிக் டே, குடியரசு தின தப்பு. எப்போன்னு பார்த்தோம்னா 51வது குடியரசு தின தப்போ
நமக்கு குஜராத்ல ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏப்ரல் 2015ல நமக்கு நேபாள் கோர்கா அப்படிங்கிற பகுதியில நமக்கு 8.1 ரிக்டர் வேல்யூல ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. ஸோ தமிழ்நாடு லெவல்ல தமிழ்நாடுன்னு பாக்குறப்போ நமக்கு புதுச்சேரி மற்றும் சென்னை, ஸோ இந்த பகுதிகளில் செப்டம்பர் 26, 2001 இதுல 5.6 ரிக்டர் வேல்யூல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து வேலூர் அண்ட் பாலாறு பகுதிகள். இந்த பகுதிகளில் பாக்குறப்போ நமக்கு ஜூன் 7, 2008ல 3.8 ரிக்டர் வேல்யூல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த பகுதிகளில் நமக்கு ஆகஸ்ட் 12, 2011 அப்போ நமக்கு ஒரு எர்த்குவேக் 3.5 ரிக்டர் வேல்யூல. ஸோ நெக்ஸ்ட் சென்னையில 2012ல ஒரு எர்த்குவேக். எர்த்குவேக்னு ஒரு ஸ்லோகன் இருக்கும் தெரியுமா? விழு, வேற ஏதாவது ஞாபகம் வருதா? விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். அந்த டைம்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஸ்லோகனா சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகனும் கேட்டிருக்காங்க குரூப் 2ல. இது எதுக்கான ஸ்லோகன் அப்படின்னு? விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். சோ அப்படிங்கிறது இதுக்கான ஸ்லோகன். சரி, எர்த்குவேக் வரும்போது என்ன பண்ணணும், வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வரும்போது என்ன பண்ணணும்? எர்த்குவேக் இப்ப வருது, சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியில செகண்ட் ஃப்ளோர்ல மட்டும் வருது. என்ன பண்ணுவீங்க? டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கணும். வேற கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு பார்த்து ஆஃப் பண்ணிடணும். வேற சரி, கிளாஸ் முடிச்சு வெளியே போறீங்க 1:30 மணிக்கு, அப்ப எர்த்குவேக் வருது, என்ன பண்ணுவீங்க? நீங்க வெளியில போயிட்டீங்க, ரோட் போயிட்டீங்க, சரிங்களா? ரோட்ல இருக்கீங்க, சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப எர்த்குவேக் வருது, ரிட்டன் பண்ணி இன்ஸ்டியூட்குள்ள வந்து டேபிள் எங்க இருக்கோ அது கீழே ஒளிஞ்சுக்கீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்கு. இங்க இருக்கிறப்போ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கோம்
அப்படிங்கிறப்போ மேசை, நாற்காலி இதுக்கு கீழே நம்மள குறுகி எந்த அளவுக்கு குறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறுகி நம்ம ஒளிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பில்லர்ஸ்க்கு பக்கத்துலதான் போய் அதை தாங்கி பிடிச்சு நிக்க கூடாது. சரிங்களா? அது நம்ம மேல விழுந்துடும். அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டி போர்டு பக்கத்துல போய் நம்ம வந்துட்டு ஆக்குபை ஆகக்கூடாது. அது பிரச்சனை. சரிங்களா? இதுவே வந்துட்டு நம்ம வந்துட்டு உடனே அந்த கட்டடத்தை விட்டு வெளியேறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இதே கட்டடத்துக்கு வெளியில இருக்கிறோம், வாகனம் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, முன்ன கட்டடத்துக்கு வெளியில இருக்கோம் அப்படின்னா லேம்ப் போஸ்ட், சரிங்களா, உயரமான பகுதி, தூண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கம்பங்கள் இதுக்கு பக்கத்துல நிக்க கூடாது. சரிங்களா? மரங்களுக்கு கீழே நிக்க கூடாது. சரிங்களா? ரொம்ப எம்டி கிரவுண்டா இருந்தா தரையில படுத்துடணும் முதல்ல. சரிங்களா? அதுக்கடுத்து இதே நம்ம ஒரு வாகனம் ஓட்டிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும், அப்பதான் நம்ம வண்டி எவ்வளவு வேகமா போகுதுன்னு இன்னும் முடுக்கணும். அதோடைய ஸ்பீடோட வேல்யூ பார்க்கணும், மைலேஜ் தருதான்னு. எத்பக் அங்க வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அனுமதி தாண்டி போயிடணும். அப்படியே வண்டியை வாக்குல விட்டுட்டு அப்படியே நின்றுணும், மூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? மெயினா வந்துட்டு கீழே போனா காந்திபுரத்துக்கு கீழே டிராபிக்கா இருக்கு, பிரிட்ஜ் மேல தப்பிச்சு போயிடலான்ட்டு மேலே ஏறக்கூடாது. அதுதான் பிரச்சனை. பிரிட்ஜ் பாதியா கீழே வந்துடும். சரிங்களா? சோ அந்த மாதிரி உயரமான பகுதிகளை வந்து எதுக்காக காண்டாக்ட் பண்ணுறாங்க. கோபுரங்கள், மின் கம்பங்கள், மரங்கள் இதுக்கு அடியில எல்லாம் போய் நம்ம ஒளியக்கூடாது. நம்ம திறந்த வெளி பகுதியா இருக்கிறப்போ அங்க படுத்துடணும். சரிங்களா? இதே வந்துட்டு கட்டடத்துக்குள்ள இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி சேஃப்டி ஜோனுக்குள்ள நம்ம ஆக்குபை ஆயிடும். இதே நிலநடுக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த பில்டிங்குள்ள இருக்கீங்க, ஏதோ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பேட்ச் மட்டும். சரிங்களா? நிலநடுக்கம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுவீங்க, எவன் முன்னாடி ஓடுறோமோ ஓடிடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு கிளம்பிடுவீங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? நிலநடுக்கம் முடிஞ்சாலுமே கொஞ்ச நிமிஷம் நம்ம எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் காட்டக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அது ஒரு சம் பர்சன்டேஜ் பிரேக் விட்டுருக்கும். சரியா? எவன் தப்பிச்சா மிச்சம் மீதி இருக்கான்னு. அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் வந்துட்டு அனதர் ஒரு அலாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்ட் பக்கத்துல போக கூடாது. சரிங்களா? வயரிங் கேபிள்ஸ் ஏதாவது இருக்கான்னு ரொம்ப கவனமா பார்க்கணும். சரிங்களா? நீர் வந்து கசிஞ்சிட்டு இருக்க பகுதியில் நிக்க கூடாது. சரிங்களா? அந்த நீர் கசிவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அது பக்கம் நிக்க கூடாது. சரி, அதே மாதிரி எந்த ஒரு வாலையும் எந்த ஒரு திங்ஸையும் நம்ம டச் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது டேமேஜ் ஆகி விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் டைம் எர்த் ஒர்க் வரும்போது பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரி, பிரேக் போயிடலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோட்ஸ், வெள்ளம். சோ ஃப்ளோட்ஸ்னா என்ன? பூமியுடைய மேற்பரப்புல நீரினால மூழ்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் ஃப்ளோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்தெந்த ரீசன்? அதிக மழைப்பொழிவு, கடல்ல இருந்து வர பெரிய அலைகள். ஸோ இந்த ரீசன்ஸ்னாலாம் நமக்கு ஃப்ளோட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. என்னது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலஜி. தமிழ் என்னங்க? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலஜி. இங்க இங்கிலீஷ் பண்ணி சொல்லுங்க. தமிழ் என்ன? நீர் தேசிய நீர் மேலாண்மை ஆணையம். சரிங்களா? தேசிய நீர் மேலாண்மை ஆணையம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. பாதிக்கப்பட்ட பகுதி எது? சமீபத்துல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதி எது? கேரளா. சமீபம்னு சொன்னாங்க. திருவண்ணாமலை, அப்புறம் திருவண்ணாமலை மட்டும் தான் பாதிக்கப்பட்டுச்சா? சென்னை தவிர இத 32 மாவட்டங்கள்.
கடலூர், திருவண்ணாமலை, ஸோ இந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ்ல வந்துட்டு புயல்களும் வரும் தெரியும்ல, சைக்ளோன்ஸும். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த சைக்ளோன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்த சைக்ளோன்ஸோடைய நேம்ஸ் அண்ட் இயர்ஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணிருந்தீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒன்று சொல்ல போறீங்க, சொல்லிட்டே எழுத போறீங்க. சரிங்களா? உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தேன். சரி, குழந்தைங்க வேற வந்துட்டு லாஸ்ட் வீக்கே இந்த டேட்டாவை எடுத்து வந்துட்டு குரூப்ல மென்ஷன் பண்ணாங்களே, அவங்க படிச்சதை ரிமெம்பர் பண்ணணும், மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆளுக்கு ஒண்ணு. இப்போ கையில எல்லாத்துக்கும் போன் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எந்த கண்ட்ரி பேர் வச்சாங்க, எந்த வருஷம், என்ன பேரு. ஓகே. ஸோ வெள்ளம் ஏற்படுறதுக்கு மேஜரான ரீசன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா, மெட்ரோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ஹியூமன் ஃபேக்டர்ஸ். காமனா 3 ஃபேக்டர்ஸ். அந்த 3 ஃபேக்டர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறப்போ, ஹெவி ரெயின்ஃபால், அதிகப்படியான மழைப்பொழிவுனால ஏற்படக்கூடிய வெள்ளம். அடுத்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், வெப்பமண்டல சூறாவளிகள்னால ஏற்படக்கூடிய வெள்ளம். அடுத்து கிளவுட்ஸ் பிரஸ்ட், மேக வெடிப்பு, அதனால காணப்படக்கூடிய. இதே பிசிக்கல்ல பார்த்தோம்னா, லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா, பெரிய நீர்பிடிப்பு பகுதிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெள்ளம் உருவாகும். அது போக இன்அடிக்குவேட் டிரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், போதுமான வடிகால் வசதி இருக்காது. ஸோ அதனால. நெக்ஸ்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்ல பார்த்தோம்னா, டிஃபாரஸ்டேஷன், சில்டேஷன்ஸ், ஃபவுல்டி அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ், தவறான விவசாய முறைகள். அடுத்து ஃபால்ட்டி இரிகேஷன் பிராக்டிஸ், தவறான நீர்ப்பாசன முறைகள். அடுத்து கொலாப்ஸ் ஆஃப் டேம் உடைஞ்சு போறது. அடுத்து ஆசலரேட்டட் அர்பனைசேஷன், நகரமயமாதல் விரிவாகிறது, வேகமா வளரக்கூடியது. இப்போ ரீசெண்டா வந்த ஃப்ளோட்ஸ், வெள்ளம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது இங்க இருக்கிற எந்த காரணத்தினால வந்துச்சு? டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், இதனால மட்டுமா? சோ நெக்ஸ்ட் ஹெவி ரெயின், இது 2 நாளையும் தான் நமக்கு உருவாச்சு. ஓகே. சோ இந்தியா லெவல்ல ஃப்ளோட்ஸ்ல பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். ஸோ பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், வடக்கு பீகார், மேற்கு வங்காளம், பிரம்மபுத்திராவுடைய பள்ளத்தாக்கு பகுதிகள். அது போக வந்து கங்கை சமவெளி, வடகிழக்கு இந்தியாவுடைய முக்கிய வெள்ள பகுதிகளா காணப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, கோஸ்டல் பிளைன்ஸ்ல பாத்திரப்போ ஆந்திரா, ஒடிஷா, சவுத் குஜராத், இதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு வெள்ளத்தால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளா காணும். அடடா, இங்க வேற தமிழ்ல போட்டனா, தப்பு பண்ணுவேன். ஆன்செட் காமனா வந்து 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்லோ ஆன்செட் ஃப்ளோட்ஸ். ஸ்லோ ஆன்செட் ஃப்ளோ, காலதாமதமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்குகள். சோ இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 வீக்ல இருந்து 1 மந்த் வரை இந்த வெள்ளப்பெருக்கானது இருக்கும். சரிங்களா? 1 வீக்ல இருந்து 1 மந்த் வரை இருக்கும். இது ஸ்டார்ட் ஆக ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரியே இதனால ஏற்படுற அந்த நீர் தேக்கங்கள்லாம் வந்துட்டு குறையறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். சரிங்களா? அந்த நீர்லாம் அவ்வளவு சீக்கிரம் வத்தாது, ரொம்ப காலங்கள் ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஃப்ளோட்ஸ்னால பாதிக்கப்படக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா,
பொருட்சேதம் மட்டும்தான் ஏற்படும். ஸ்லோ ஆன்செட் ஃப்ளோட்ஸ், காலதாமதமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் மூலமா நமக்கு என்ன ஆகும்னா பொருட்சேதங்கள் மட்டும்தான் ஏற்படும். எப்படி ஏற்படும் பொருட்சேதம்னா இந்த மாதிரி வீடு இடிஞ்சு விழலாம், சரிங்களா? ஒரு கார் இருக்கு, ரஸ்ட் ஆகலாம், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகலாம், சரிங்களா? சோ அந்த மாதிரி நமக்கு ஆன்செட் ஃப்ளோட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்லோல வந்து பார்த்தோம்னா பொருள் மட்டும்தான் சேதமாகும். அடுத்து ராபிட் ஆன்செட் ஃப்ளோட்ஸ், அதிவேக வெள்ளப்பெருக்கு. சோ அதிவேக வெள்ளப்பெருக்கு இது ஒரு ஷார்ட் டைம்ல வரக்கூடிய ஒரு வெள்ளப்பெருக்கு. இதன் மூலமா உயிர் சேதம் பொருட்சேதம் ரெண்டுமே ஏற்படும். சோ லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா திடீர் வெள்ளப்பெருக்கு. திடீர் வெள்ளப்பெருக்கு எது மூலமா ஏற்படும் பார்த்தோம்னா நமக்கு ஆறுகள், கடல்கள், அணைகள், இது மூலமா திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சோ இந்தியாவில ஃப்ளோட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா 2015ல சென்னையில வந்த ஒரு வெள்ளம், அதே 2018ல கேரளால வந்த ஒரு வெள்ளம். சோ இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஃப்ளோட்ஸ் வந்ததுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சைக்ளோன் ஓகே, சைக்ளோனிக் ஸ்டார்ம், சூறாவளி புயல். பொதுவாகவே ஸ்டார்ம் எப்படி வருது, சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது? காற்று நாலா பக்கமும் வருது. எப்படி, எதனால நாலா பக்கமும் காற்றோட ஆக்ஷன்ஸ் வருது? சரி, பழைய கதைக்கு போயிடலாமா? பூமி வெப்பம் அடைகிறதுனால கதையெல்லாம் தெரியுது, கான்செப்ட் தான் சொல்ல வரல. பழைய கதையில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? நார்த் வெஸ்ட் மான்சூன் எங்க இருந்து வருது, சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்க இருந்து வருது, போயிருவோமா? ஓகே சரி, ஃபர்ஸ்ட் விண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எதை பேஸ் பண்ணி விண்டோட டைரக்ஷன்? திசையை பொறுத்துதான். இந்த திசையை நோக்கி தான் வீசணும்னு சொல்லி அந்த விண்டு எதை வச்சு பேஸ் பண்ணி போகும்? குறைந்த அழுத்தத்திலிருந்து அதிக அழுத்தத்திற்கு. என்ன தோசையை திருப்பி போடுறீங்க? அதிக அழுத்தத்துல இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி, சரிங்களா? சோ அப்படி ஒரு இடத்துல ஒரு குறைந்த அழுத்த பகுதி உருவாகுது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெற்றிடம் ஒண்ணு உருவாகுதுன்னா அதை நிரப்பதற்கு 4 திசைகள்ல இருந்தும் காற்றோட வேகங்கிறது ஒரு இடத்துல ஆக்குபை பண்ணும். சோ அதை ஆக்குபை பண்ண வரப்போ அது ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறதுனாலதான் நமக்கு சைக்ளோன்ங்கிறது ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? சோ நமக்கு லோ ப்ரெஷர் ஏரியால இருந்து நமக்கு ஹை ப்ரெஷர் ஏரியா, சரிங்களா, விண்டு மூவ் ஆகக்கூடியதுதான் நமக்கு இந்த ஸ்டார்ம்ஸ் உருவாகும். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய சைக்ளோன்ஸ் பார்த்தோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல, சரிங்களா, வடகிழக்கு, அதாவது வட அரைகோளத்துல வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும், அதே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் சுத்தக்கூடியது, சரிங்களா? சோ நம்ம டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணிருக்கோம்? விண்டு, ஸ்டார்ம் சர்ஜ் அண்ட் எக்ஸெப்ஷனல் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால், அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு. சோ இதெல்லாம் வரும்போது நமக்கு இந்த சைக்ளோன்ஸ் மூலமா என்ன உருவாகுது? ஃப்ளோட்ஸ் உருவாகுது. இப்ப நடந்தது அதான் தமிழ்நாட்டுல.
சரிங்களா? சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆனதுனால நமக்கு வெள்ள பொழிவுங்கிறது அதிகம் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த விண்டோட ஸ்பீட், ஒரு சைக்ளோன் அப்படின்னா அந்த விண்டோட ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா 200 கிலோமீட்டர் பர் அவர். சரிங்களா? ரெயின்ஃபால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பர் டேவுக்கு 50 சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்தால்தான் அது வந்து ஒரு சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீயோட வாட்டர் லெவல் வந்துட்டு இந்த புயல் மூலமா சடனா ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சைக்ளோன் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங் சர்ஜன் சொல்லி சொல்லுவாங்க, புயல் அலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு பொதுவா வந்து கடலோட ஆழம் கம்மியா இருக்குல்ல, அந்த பகுதியில தான் அந்த புயலோட எழுச்சி அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கும். பொதுவா நீங்க போய் பாத்தீங்கன்னா கடலோட நடுப்பகுதிகள்ல அலைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? கடலுடைய அந்த ஓரங்கள்ல தான் அந்த அலைகள்ங்கிறது உருவாகும். ஏன்னா ஆழமற்ற பகுதிகளில் அந்த காற்றோடைய வேகம் வந்துட்டு அந்த நீரோட தன்மையோட உயரத்தை அதிகரிக்குது. சரிங்களா? அதனாலதான் இந்த சுனாமி இந்த மாதிரி எல்லாம் உருவாகும். சொல்லி நமக்கு சைக்ளோன் ஏரியாஸ்ன்னு சொல்லி மொத்தம் 6 ஏரியாஸ் இருக்கு. சரிங்களா? அந்த 6 ஏரியாஸ்ல நம்ம இந்தியாவும் உண்டு. சைக்ளோன் ஃபார்ம் கூடிய 6 ஏரியாஸ் இருக்கு. அதுல இது நம்ம இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒண்ணு. சரி, ஓகே. இந்தியாவுடைய கோஸ்டல் லைனுடைய டோட்டல் லென்த் எவ்வளவு? டோட்டலா இந்தியாவுடைய கோஸ்டல் லைன்ஸ் உடைய டோட்டல் லென்த் 7516.6 ஆர் 7517. சரிங்களா? எக்ஸாக்ட், அதாவது 7516.6 இந்தியாவுடைய கடற்கரை நீளம். சரிங்களா? இல்லைன்னா 7517. சரிங்களா? கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதுல கிட்டத்தட்ட 71% வந்துட்டு புயல்களால பாதிக்கப்படும். இதோட டோட்டல் லென்த் வந்து 100%. இதுல 71% பகுதிகள் வந்துட்டு புயலால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். அப்போ ஓவராலா இந்தியா வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா 10% பாதிக்கப்படுது. இந்தியா வந்து 10% பாதிக்கப்படுது. அதுல கடற்கரையோர பகுதிகளில் 71% வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அந்த 71% யாரெல்லாம் பார்த்தோம்னா நோட் பண்ணிக்கோங்க: கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இவங்களால 21% வந்து நம்ம இந்த சைக்ளோன்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய பகுதி. ஸோ நமக்கு இதுலயே வந்து பார்த்தோம்னா டிராபிக்கல் சைக்ளோன் ஒன்று இருக்கு. சரிங்களா? அயன மண்டல புயல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எதுல இருந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா 30 டிகிரி நார்த்ல இருந்து நமக்கு 30 டிகிரி இது வரை வரும், சவுத் வர. சரிங்களா? 30 டிகிரி நார்த்ல இருந்து 30 டிகிரி சவுத் வர இந்த இன்பிட்வீன் குள்ளதான் நமக்கு இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், வெப்பமண்டல இல்லைன்னா அயன மண்டல புயல்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஏரியாக்குள்ளதான் நமக்கு நடக்குது. சரிங்களா? சோ இது நடக்கணும்னா அந்த அயனமண்டல புயலோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல இருக்கும் அந்த ஏரியா. இருக்கும்போது தான் நமக்கு அந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்ங்கிறது வரும். நமக்கு எந்தெந்த டைம்ல வருதுன்னு பார்த்தோம்னா மே ஜூன்ல வரும், இல்லைன்னா அக்டோபர் நவம்பர்ல வரும் இந்த
டிராபிக்கல் சைக்ளோன் சொல்றது மே ஜூன் இல்லைன்னா அக்டோபர் டு நவம்பர்ல வரும். ஸோ இந்த சைக்ளோன் சொல்றோம் சரிங்களா, ஸ்ட்ராங் சைக்ளோன் சொல்லி சொல்றோம். எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா இந்தியாவுக்கு மட்டும்தான் சைக்ளோன்னு பேரு, புயல் அப்படின்னு சரிங்களா. பட் இதுவே யூஎஸ்ஏல என்ன சொல்றாங்கன்னா அட்லாண்டிக் ஏரியால, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பகுதிகளில் ஹரிகேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரிகேன் புயலை வந்து அங்க ஹரிகேன் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்க. இதே ஜப்பான்ல பார்த்தோம்னா டைஃபூன் அப்படிங்கிற நேம்ல ஜப்பான்ல சொல்றாங்க. மோஸ்ட்லி புயலால பாதிக்கப்படக்கூடிய கிழக்கு கடலோர பகுதிகள் என்னென்ன ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் பார்த்தோம்னா நமக்கு நார்த் ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்காலுடைய கோஸ்ட் லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் ஓங்கல் இன் மசூலிப்பட்டினம், சரி மச்சிலிப்பட்டினம் அந்த பகுதிகள். அடுத்து தமிழக கடற்கரைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 கடற்கரை மாவட்டங்கள் வந்துட்டு ஃபுல்லா இதுல பாதிக்கப்படுது. அதுல அதிகமா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் அண்ட் கடலூர், இதுதான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் மேற்கு கடற்கரையோரன்னு பாக்குறப்போ நமக்கு மேற்கு கடற்கரை வந்து கிழக்கு கடற்கரையை விட கம்மியா தான் பாதிக்கப்படுது. ஏன்? வெஸ்டர்ன் காட்ஸ் நம்மளுடைய தொடர்ச்சியான மலைத்தொடர் காரணமாக இங்க பாதிப்புங்கிறது கம்மி தான். ஸோ எங்கன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, அடுத்து ஹர்னாய், நார்த் ஆஃப் ஹர்னாய், அடுத்து வந்து குஜராத் கோஸ்டல் ஏரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் காம்பே, இந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து கட்ச் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் கட்ச், இந்த பகுதிகளும் வந்துட்டு பாதிக்கும். ஓகே, சோ பார்த்தோம் இல்ல பார்க்காமையோ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க சரியா. சைக்ளோன்ஸ் ரெடியா? நிஷா புயல் எந்த வருஷம்? 2008. அதுக்கு நிஷா அப்படின்னு பேர் வச்சது யாரு? வங்காளதேசம். கையோட நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போன்ல இருக்கு பார்த்துப்போம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எல்லா நேரமும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, எல்லாருடைய தனிப்பட்ட விருப்பம் சரியா. புயல்கள்னு வரப்போ அதுக்கு பக்கத்துலயே அந்த டாபிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நிஷா 2008 தமிழ்நாட்டுல உருவானது. அதுக்கு நேம் வச்சது யாருன்னா பங்களாதேஷ் பேர் வச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜல் புயல் 2010 ஜல் புயல் யார் பேர் வச்சா? இந்தியா தான் பேர் வச்சுக்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தானே புயல் 2011. ஓகேங்களா, பேர் வச்சவங்க யாரு? மியான்மர் பேர் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நீலம் 2012. சோ நேம் வச்சது பாகிஸ்தான். நெக்ஸ்ட் வர்தா புயல். சோ 2016 யார் பேர் வைக்கிறா?
மடி 2012 13 என்ன புயல்? மடி. சோ நேம் வச்சது இந்தியா. ஓகே. நெக்ஸ்ட் ஓகி. ஓகி 2017 ஓகி புயல். பேர் வச்சது பங்களாதேஷ். வங்காளதேசம் தான் நேம் வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து கஜா 2018 கஜா புயல். பேர் வச்சது ஸ்ரீலங்கா. இலங்கை வந்து பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பானி. பானி புயல் 2019. அது யாரு? பங்களாதேஷ். வங்காளதேசம் தான் பேர் வச்சிருக்காங்க. அடுத்து நிவர். நிவர் புயல் 2020 2020. யாருன்னா ஈரான். ஈரான் பெயர் வச்சிருக்காங்க. ஓகே. சோ அப்படியே 2023 பிளஸ் 24. ஓகே சரி. 23ல தாக்குன புயல்களோட பேர்கள்ல என்ன? தமிழ்நாட்டுல எழுதுங்களா அதிசயோட. மிக்ஜாம் புயல். சரிங்களா? மியான்மர் பேர் வச்சது. மிக்ஜாம் புயல் மியான்மர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன? மிதிலி. மிதிலி. மிதிலி புயல். அதுக்கு யாருங்க தெரியலங்களா? மிதிலி. மிதிலி. மிதிலி புயல். நெக்ஸ்ட் ஹாமூன். ஹாமூன் புயல். ஹாமூன் புயல். மால்தீவ்ஸ். சோ மாலத்தீவு பெயர் வச்சிருக்காங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் தேஜ் புயல். தேஜ். நெக்ஸ்ட் மோச்சா. மோச்சா புயல். நெக்ஸ்ட் பிபர்ஜாய். 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 நெக்ஸ்ட் மாண்டஸ். மாண்டஸ் புயல். நெக்ஸ்ட் சிட்ரங். சிட்ரங் புயல். சிட்ரங். Next one is Hasani. Hasani புயல். லாஸ்ட் ஒன் 24ல வந்த புயல் பேர் என்ன? இங்கே கரெக்டா ஒரு ப்ரொனன்சியேஷன் சொல்லுங்க. பெங்கல். பெங்கல் புயல். சோ இப்போ 24ல வந்தது. முடிஞ்ச அளவுக்கு தேதியோட சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கேட்க வாய்ப்பு இருக்கு. சவுதி அரேபியா. நேம் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள். பாத்திருக்கீங்களா? சோ இங்க இருக்கிறது என்ன மரம்?
பனை மரம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? பண்ணுனாதான் உங்க ஊர்ல இருக்க பேங்க்கு லோன், இல்லைன்னா கிடையாது. பேரிச்ச மரம் வரும். ஆக்சுவலி நானும் அப்படிதான் நினைச்ச முதல்ல. அவங்க பாம் ட்ரீ தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? புயல்கள் தயவு செஞ்சு எப்படியாவது மனப்பாடம் பண்ணிட்டுங்க. ஏன்னா ரொம்ப விவரமா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்கிற பேர்ல இப்ப வந்து பெஞ்சால் புயல்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சரிங்களா? திடீர்னு 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் அங்கிருந்து கேட்பாங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்து வச்சு. சரி, ஓகே. சோ இதுதான் நமக்கு புயல்கள் ஏற்படக்கூடிய பகுதிகள். சரிங்களா? சோ இதுக்கான 2015ல எவிடன்ஸ் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா மொஹாபத்ரா, அப்புறம் அவங்களுடைய கமிட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து 2015ல இந்தியாவில் இதெல்லாம் புயல்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராப், வறட்சி. சோ பொதுவாகவே வறட்சினா என்ன? நீருடைய பற்றாக்குறை. அதுதான் வந்து வறட்சிக்கான மெயின் சோர்ஸ். சரிங்களா? சோ அதனால பாதிக்கப்படுறதுல என்னென்ன? அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக், இண்டஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் பாப்புலேஷன். இவங்க எல்லாருமே அந்த வறட்சியினால பாதிக்கப்படுறாங்க. ஸோ காமனா இந்த வறட்சியை வந்துட்டு 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒன்று மெட்ராலஜிக்கல் டிராப்ட், ஹைட்ராலஜிக்கல் டிராப்ட், அக்ரிகல்ச்சர் டிராப்ட் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல மெட்ராலஜிக்கல் டிராப்ட்ங்கிறது என்ன? நமக்கு வந்துட்டு மழையோட அளவு குறையிறது, அதுல ஏற்படுற மாற்றம் மெட்ராலஜிக்கல் டிராப்ட். அதே வந்துட்டு இதுடைய சபார்டினேட் தான் இந்த ஹைட்ராலஜிக்கல் டிராப்ட். சரிங்களா? ஸோ மழைப்பொழிவு குறைவாச்சு என்ன ஆகும்? நீர்நிலைகள்ல நீர்வரத்துங்கிறது கம்மியாகும். ஸோ அதுவும் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்னு சர்ஃபேஸ் வாட்டர், அனதர் ஒன் இஸ் கிரவுண்ட் வாட்டர். சரிங்களா? சர்ஃபேஸ் வாட்டரோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, கிரவுண்ட் வாட்டரோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அடுத்து இதோட சபார்டினேட் இது. மழையோட நீரோட அளவு கம்மியாகிறப்போ வேளாண்மைங்கிறது நமக்கு பாதிக்கப்படுது. ஸோ ஏன், எந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு தமிழ்நாட்டுல வறட்சி ஏற்படுது, வறட்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு காமனா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய நீரோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 1894 மில்லியன் கியூபிக் லிட்டர் கன லிட்டர் அளவு தண்ணி தேவை. நம்ம தமிழ்நாட்டுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு 1894 மில்லியன் கியூபிக் பெர் லிட்டர் அளவு தேவை. பட் இப்போ நமக்கு இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா 1587 மில்லியன் கியூபிக் லிட்டர். இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதனாலதான் நம்ம வறட்சியான பகுதியை வந்து நாமளும் மூவ் ஆயிட்டோம். ஓகே. சோ நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 1/3 ஏரியா வந்துட்டு நமக்கு டிராப்ட்னால ஆல்ரெடி பாதிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவோட நிலப்பரப்புல 16% லேண்ட் ஏரியால 16% வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஓவரால் பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு 12% வந்து டிராப்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு
60 சென்டிமீட்டர் கம்மியா இருந்ததுன்னா நமக்கு டிராப்டிங் ஏரியா. இதே வந்து ஃப்ளோட்ஸ் வர மாதிரி இருக்குன்னா அந்த ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கணும்? பர் டேவுக்கு 50 சென்டிமீட்டர் பர் டேவுக்கே அதிகமா இருக்கும். பட் இங்க ஆனுவல் ரெயின்ஃபாலே 60 கம்மியா இருந்ததுன்னா அது டிராப்ட். ஸோ நமக்கு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ டிராப்டிங் ஏரியாவை ஸோ நமக்கு பாக்குறப்போ வறண்ட பகுதி இல்லைன்னா அரை வறண்ட பகுதி எதுன்னு பார்த்தோம்னா அகமதாபாத்ல இருந்து கான்பூர் வர ஒரு சைடும், கான்பூர்ல இருந்து ஜலந்தர் வர இன்னொரு சைடு வந்துட்டு வறண்ட பகுதியாக அரை வறண்ட பகுதியாக இருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா லீவர்ட் சைட் காற்று வீசக்கூடிய பகுதி, சரிங்களா? சோ அந்த பகுதி எல்லாமே வந்து வறண்ட பகுதியா காணப்படும். இந்தியாவுடைய வறட்சி நிலவக்கூடிய பகுதியை வந்துட்டு மிஸ்டர் குல்லர் அப்படிங்கிறவர் வந்துட்டு நமக்கு ஆதாரத்தோட இந்த மேப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. நிலச்சரிவு. சோ நிலச்சரிவுங்கிறது எதனால ஏற்படுது? ஹெவி ரெயின்ஃபால்ஸ். ஸோ ஹெவி ரெயின்ஃபால்ஸ், டீஃபாரஸ்டேஷன்ஸ், சரிங்களா? சாயில் எரோஷன், சரிங்களா? நெக்ஸ்ட் அதிகப்படியான காற்று வீசப்படுவதனால கூட நமக்கு இந்த நிலச்சரிவுகள் கூட காரணங்களா இருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராக்ஸோட மூவ்மெண்ட்ஸ், பாறைகளுடைய மூவ்மெண்ட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ், இதனாலுமே நமக்கு நிலச்சரிவுகள் ஏற்படும். ஆனா நிலச்சரிவுகள் ஏற்பட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, ஓகேங்களா? புவியீர்ப்பு விசை, ஓகேங்களா? புவியீர்ப்பு விசையுடைய தாக்கத்தினாலதான் நமக்கு ராக்ஸ், சாயில்ஸ், வெஜிடேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்லோப், அண்டர் த ஸ்லோப், ஓகேங்களா, கீழ் நோக்கி சரிவடையும். ஸோ அதுதான் வந்து நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேங்களா? இது வந்து சடனா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்ஃப்ரீக்வெண்ட், ரொம்ப அரிதா அடிக்கடி ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்காது, சரிங்களா? எப்பவாது ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நமக்கு பாக்குறப்போ ஸ்டீப் ஸ்லோப்பும் ஹெவி ரெயின்ஃபாலும் தான் இதுக்கு மேஜர் ரீசன், சரிங்களா? ரொம்ப ஒரு தாழ்வான பகுதியாகவும் அதே நேரத்துல அதிக மழைப்பொழிவு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான நிலச்சரிவுங்கிறது ஏற்படும். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வீக் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கா இருந்துச்சுன்னா நமக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும். நெக்ஸ்ட் டீஃபாரஸ்டேஷன், எர்த்குவாக்கு, வால்கானிக் எரப்ஷன்ஸ், மைனிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், ரயில்வேஸ். ஸோ இதெல்லாம் மலைப்பகுதிகளில் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி காசஸ்லாம் வரும். ஸோ இந்தியா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 15% வந்துட்டு நிலச்சரிவு அபாயகர பகுதியில காணப்படும். ஸோ தமிழ்நாட்டுல நமக்கு கொடைக்கானல், ஊட்டி இங்கெல்லாம் வந்துட்டு இந்த லேண்ட் சைஸ் ஏற்படுது. இப்போ ரீசெண்டா ஏதாவது ஊட்டில நடந்துச்சா? அடிக்கடி நடக்கும் இல்ல, இப்போ சமீபத்துல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்பதான் நடந்துச்சு. எஸ், மேட்டுப்பாளையம் குன்னூர் ரோட்ல ஒரு லேண்ட் ஸ்லைட் ஆச்சு, சரிங்களா? அதே மாதிரி ஏற்காட்டுல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லேண்ட் ஸ்லைட் நடந்தது இந்த டைம். ரெண்டாயிரத்தி 9 தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன அந்த குன்னூர் பகுதியில ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 22 பேர் பலியாகும், சரிங்களா? அப்போ மழைப்பொழிவு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெரிஞ்சு நமக்கு அந்த இடத்துல இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு.
வேற எந்த ஸ்டேட்லயாவது வந்துட்டு லேண்ட் ஸ்லைடிங் கேள்விப்பட்டீங்களா சமீப காலகட்டத்துல? கேரளால வயநாடு. அங்க லேண்ட்ஸ்லைட் ஏற்பட காரணம் என்ன? ஃப்ளட்ஸ். திடீர்னு எப்படி அங்க ஃப்ளட்ஸ் வந்துச்சு அதிகமா? மேக வெடிப்பு. சரிங்களா? அதிகப்படியான மேக வெடிப்பு. வேற எங்கேயும் சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்படலையா? இன்னைக்கு வேற ஏதோ அசால்ட் பாடும்போது பாட்டா பாடிட்டு இருந்தீங்க. திருவண்ணாமலை. அந்த கான்செப்ட் வரும்போதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா யாரும்? எத்தனை பேர் பலியானாங்க? 7 பேர். ஓகேங்களா? சுனாமி. ஓகே. சுனாமி என்ன வேர்டு? எந்த லாங்குவேஜ்? ஜாப்பனீஸ் வேர்ட். ஓகேங்களா? சுனாமி இஸ் derived from ஜாப்பனீஸ் வேர்ட். சூனா ஹார்பர், நாமினா வேவ்ஸ். சுனாமினா துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ எது மூலமாலாம் உருவாக்குதுன்னா எர்த்வாக், லேண்ட்ஸ்லைட், வால்கனிக் எரப்ஷன்ஸ். இது மூலமா நமக்கு உருவாகுது. எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு, நிலநடுக்கம். இது மூலமா நமக்கு பெரிய பெரிய கடல் அலைகளை, ஹியூஜ் ஓஷன் வேவ்ஸ், பெரிய பெரிய கடல் அலைகளை உருவாக்குறதா சுனாமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நமக்கு மோஸ்டா பார்த்தோம்னா நமக்கு கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துல காணப்படுது. மணிக்கு 640 இருந்து 960 கிலோமீட்டர் வேகத்துல நமக்கு என்ன ஆகும்? பயணிக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு சுனாமி மோஸ்ட்லி கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை தான் பெரும்பாலும் பாதிப்பு அடைய செய்யும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுடைய சுனாமி. சரிங்களா? டிசம்பர் 26, 2004 காலை 7:59. சரிங்களா? ஸோ அங்க நமக்கு ஏற்படக்கூடியது. ஸோ இது யாரால வந்துச்சு? இந்தோனேஷியால இருக்க சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால 9.1 ரிக்டர் அளவுல நமக்கு வந்துட்டு இது பதிவாச்சு. ஸோ இது எத்தனை பேரை கொண்டுச்சுன்னு பார்த்தோம்னா 2 லட்சம் பேர், 2 லட்சம் கால் பேரை கொண்டுருச்சு. ஸோ நமக்கு எந்தெந்த பகுதின்னு பார்க்குறப்போ இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து, சொமாலியா, மாலத்தீவ்ஸ் எல்லா பகுதிகளிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சுனாமி எச்சரிக்கை மையம் இருக்கா இந்தியால? சுனாமி வந்தா எச்சரிக்கை பண்ணக்கூடிய அமைப்பு இந்தியாவுல இருக்கா? இருக்கா? சரி, எந்த பகுதியில இருக்க வாய்ப்பு? டெல்லி. காமனா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை டெல்லி. சரி, ஓகே. அந்த சுனாமி எச்சரிக்கை மையத்தை என்னன்னு சொல்றாங்க? இன்காய்ஸ். சரிங்களா? இன்காய்ஸ், இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன். இந்திய தேசிய கடல்சார் தகவல் தொடர்பு மையம். சரிங்களா? இன்காய்ஸ் எங்க இருக்குன்னா ஹைதராபாத். ஹைதராபாத்ல 2007 தான் உருவாக்குனாங்க. இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்பால பாதிக்கடைஞ்சு சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு 2007 ஹைதராபாத்ல உருவாக்குறாங்க இன்காய்ஸ்.
சுனாமி எச்சரிக்கை மையம். இது நம்ம தமிழ்நாட்டுக்காக, நம்ம தமிழ்நாட்டுல ஏற்பட்டுச்சு இந்த புயல். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இது ஒரு விழிப்புணர்வு இந்த இது அமைப்பு தேவைன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல, பட் நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் இதுக்காக ஹைதராபாத். சரி, தீங்கு விளைவிக்கூடிய. ஓகே, நெக்ஸ்ட் ஹசார்டஸ் வேஸ்ட், அபாயகரமான கழிவுகள். சரிங்களா, சுற்றுச்சூழலுக்கும் மனிதனுக்கும் தீங்கு விளைவிக்கூடிய கழிவுகள் எல்லாமே அபாயகரமான கழிவுகள். ஸோ அதனால நமக்கு எந்தெந்த மாதிரியான ஹசார்டஸ் வேஸ்ட் நம்ம மென்ஷன் பண்றோம்னு பார்த்தோம்னா, ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா, அணுமின் நிலையங்கள்ல பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அங்க நீங்க ஒரு குண்டூசியை போட்டுட்டு வந்து அந்த குண்டூசி எடுத்துட்டு வந்து நீங்க வெளியில போட்டீங்கன்னா கூட அது வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். சரிங்களா, அதுல இருந்தும் கதிர்வீச்சுகள் வந்துட்டு வெளியப்படும். ஸோ அதுக்கடுத்து கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ் பாக்குறப்போ நமக்கு ஆசிட்ஸ், சால்ட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு கெமிக்கல் வேஸ்ட். அதுக்கு மெடிக்கல் வேஸ்ட். சரிங்களா, மருத்துவ கழிவுகள், ஊசிகள், அந்த மாத்திரை, டானிக் எதுனாலும் வேஸ்டா லேண்ட்ல போட்டோம்னா அதுவும் பிரச்சனை தான். அடுத்து ஃபிளேமபிள் வேஸ்ட், எளிதில் தீப்பற்றக்கூடியது. பிளாஸ்டிக்ஸ், ஆயில்ஸ், இதெல்லாம் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடியது, அந்த மாதிரியான வேஸ்ட்ஸ். அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ், வெடிப்பொருட்கள். சரிங்களா, சோ ஆயுத கிடங்குல இருந்தோ இல்ல இந்த பட்டாசு தொழிற்சாலைகள்ல இருந்தோ எளிதில் இந்த பாஸ்பரஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் வெளியில நம்ம கேஷுவலா விடக்கூடாது. அது அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகி கூட சம்டைம்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து ஹவுஸ் ஹோல்டு ஹசார்டஸ் வேஸ்ட். சரிங்களா, வீட்டுல ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, ஒரு டெட்டால் பாட்டில், ஒரு ஹார்பிக், இதெல்லாமே கொண்டு வந்து லேண்ட்ல வீசக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டரிஸ்ல ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ், அதையும் வந்துட்டு இது பண்ண முடியும். ஓகே, சோ இதுக்கான எக்ஸாம்பிள் செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் சைட், அணுக்கரு உலை விபத்து. சோ எங்க வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏப்ரல் 26, 1986 அப்போது இருக்க சோவியத் ரஷ்யா, பிரிக்கப்படாத ரஷ்யால செர்னோபில் அப்படிங்கிற இடத்துல ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு. சரிங்களா, அதாவது நாம சொல்லக்கூடிய 1945 ஜப்பான்ல நடந்த ஹிரோஷிமா நாகசாகி அணுக்கரு அந்த விபத்தை விட கிட்டத்தட்ட 400 டைம் அதிகமானதான் இந்த விபத்து. இப்போ வரையுமே நமக்கு வந்து ஹிரோஷிமா நாகசாகி இந்த பாதிப்புல தான் இருக்கு. அதை விட 400 மடங்கு அதிகமான ஒரு ஆபத்துனா அது செர்னோபில் அணுக்கரு உலை விபத்து தான். சரிங்களா, வரலாற்றிலேயே நமக்கு வந்துட்டு லார்ஜ் நியூக்ளியஸ் ஆக்சிடென்ட். ஸோ இப்போ அந்த பகுதி எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 33 வருஷம் கழிச்சு அந்த ஏரியா வந்து எப்படி மாறிட்டு இருக்குன்னா, இப்போ இருக்க பிரசன்ட் இருக்க உக்ரைன். சரிங்களா, இப்படி இருக்க உக்ரைன் பெலாரஸ் பகுதியை சேர்ந்தது. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அனிமல்ஸ்லாம் இப்பதான் வந்து வளர ஆரம்பிக்குது. அனிமல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 200 வகையான பறவை இனங்கள், அதெல்லாம் இப்பதான் அங்க வந்துட்டு வசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ 2016 என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இதை வந்துட்டு ரேடியோலஜிக்கல் என்விரான்மெண்டல் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி நமக்கு உக்ரைன் அரசாங்கம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கதிரியக்க மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள காப்பகமா வந்துட்டு நமக்கு செர்னோபில் அப்படிங்கிற பகுதியை 2016 ஆண்டுல அந்த கவர்மெண்ட் அறிவிச்சு.
ஸோ இது இல்லாம 1984 டிசம்பர் 3ல போபால் விஷவாயு தாக்கம். சரிங்களா? சோ அந்த கேஸோட பேர் என்ன கேஸ் அது? போபால் விஷவாயு கேஸ். போபால்ங்கிற பகுதியில அது என்ன வகையான விஷவாயு? மெத்தில் ஐசோசைனைட். மெத்தில் ஐசோசைனைட் அப்படிங்கிற கேஸ் தான் வந்துட்டு அங்க ப்ராப்ளம் ஆச்சு. 1984 டிசம்பர் 3ல போபால் விஷவாயு தாக்கம். ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல 2012 தமிழ்நாட்டுல 2012ல பார்த்தோம்னா சிவகாசி பட்டாசு வெடிப்பு, தொழிற்சாலை வெடிப்பு. ஸோ அது வந்து 2012ல நடந்துச்சு. இது வந்து போபால். ஸோ நமக்கு ஏர் பொல்யூட்டன்ங்கிறது என்னது? நமக்கு இன்டோர் அவுட்டோர் கேஸை வந்துட்டு நம்ம பொல்யூட் பண்றதுதான் ஏர் பொல்யூட்டுங்கிறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா சாலிட்ஸ் திடப்பொருட்களால வந்துட்டு காற்றை நம்ம மாசுபடுத்தும். சரிங்களா? ஸோ அதை வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க ஏர் பொல்யூட்ல, பிரைமரி அண்ட் செகண்டரி பொல்யூட். சரிங்களா? ஸோ பிரைமரி பொல்யூட்டன்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எந்த சோர்ஸ்ல இருந்து காற்று மாசுபடுதோ அது டைரக்டா அந்த பொல்யூட்டன் வந்து எமிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த சோர்ஸ். சரிங்களா? அதுல இருந்து மாசுபடும். இதே இரண்டாம் நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா எமிட் ஆகாது. சரிங்களா? அது வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடியதா இருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரைமரி பொல்யூட்டன், இந்த பிரைமரி பொல்யூட்டனோட சேர்த்து ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற அதை பொல்யூட் பண்ணும். ஸோ இந்த பிரைமரி பொல்யூட்டன் என்னன்னு பார்த்தோம்னா சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு, அடுத்து பர்டிகுலேட் மேட்டர்ஸ், அதாவது துகள் மாதிரி இருக்கிற பொருட்கள், அடுத்து அதர் பிரைமரி பொல்யூட்டன்ஸ். இவங்கெல்லாம் டைரக்டா வந்துட்டு நம்ம காற்றை மாசுபடுத்தக்கூடிய. பட் இதே வந்துட்டு செகண்டரி பொல்யூட்டன்னா கிரவுண்ட் லெவல் ஓசோன், ஸ்மோக், இதெல்லாம் வந்து டைரக்டா நடக்கிறது கிடையாது. இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன்னா என்ன? தரைமட்ட ஓசோன். ஓசோனோட ஃபார்முலா என்ன? O3. ஸோ தரைமட்ட ஓசோன் அப்படின்னா என்னன்னா நம்ம இந்த O3 கேஸ் வந்துட்டு இங்க இருக்கிற ஆக்சைட்ஸ் வேற ஏதாவது கேஸோட வந்து ரியாக்ட் ஆகி அது வந்து நம்ம காத்த மாசுபடுத்தும். சரிங்களா? ஸ்மோக்ங்கிறது நார்மலாவே எல்லா கேஸஸும் மிக்ஸ்அப் ஆனது. சரிங்களா? ப்ராப்ளமா இருக்கக்கூடிய இத்தனை பிரைமரி பொல்யூட்டன் மிக்ஸ்அப் ஆனது, மிக்ஸ்அப் ஆகி வெளியே வரக்கூடியது தான் இந்த ஸ்மோக்ஸ்ங்கிறது. இதுவும் நம்மளுடைய காற்று மாசுபடுத்தும். சீக்கிரம் நோட் பண்ணும். இருக்கிற டேட்டாலாம் சொல்லணும்னா இன்னும் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். உட்காந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான், எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. ஓகே, பொல்யூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ காமனா உங்களுக்கு தெரியும் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர்ங்கிறது என்ன மாதிரி. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்ல என்னென்னங்கிறத மட்டும் நோட் பண்ணிப்போம். வாட்டர் பொல்யூஷனுக்கான காசஸ், மேஜர் காசஸ்ல என்னென்ன?